வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வந்து தைப்பூசத்துக்கு வந்து 6 வகை சாதம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார், பொரியல், வறுவல் செஞ்சு படையல் போடலாம். நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா 6 வகை சாதம் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து புளி காய்ச்சல் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையானது வரமிளகா, தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, வெந்தயம், அதுக்கப்புறம் எள்ளு, கடலைப்பருப்பு. இதை வந்து நம்ம வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். 2 லெமன் சைஸ் அளவு புளி வந்து எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இது வறுத்துட்டு இது கூட தனியா, மிளகு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாம் வறுத்துக்கலாம். இந்த எள்ளையும் சேர்த்துப்போம். இதை வறுத்துட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிச்சிக்கலாம். ஒரு சாதமாக செய்யலாம். லெமன் ரைஸு, தேங்காய் சாதம், அப்புறம் வந்து கல்கண்டு பொங்கல் செய்ய போகிறேன். முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வெறுப்பில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, புளி கரைசலில் மஞ்சளும் சால்ட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. புளி கரைசல் கருவேப்பிலை, அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ரைஸை வந்து பொலப்பொலன்னு வடித்து எடுத்துகிட்டு சால்ட்டு, கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த புளி காய்ச்சலை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ ரைஸ் வேணுமோ நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவை பொங்கல் செஞ்சுக்கலாம். ரவை பொங்கலுக்கு 1 கப்பு வந்து ரவை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி, 2 ஸ்பூன் ஆயிலு, 2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி, கொஞ்சம் பெருங்காயம், 1 கப்பு ரவையை சேர்த்துருவோம். நான் வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூனு. தேவையான சால்ட் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 1 கப்புக்கு ஒரு 3 கப்பு வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன். ரவை வெந்துடுச்சு. இப்போ வந்து வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடுவோம். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கப்பு இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரவை பொங்கல் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கீ வேணால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 2 ஸ்பூன். பாசிப்பருப்பில் கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க வெந்த பிறகு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி சேர்த்துக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ரெண்டு சின்ன லெமன் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடணும். ரைஸில் வந்து மஞ்சள் பொடியும் சால்ட்டும் சேர்த்துருக்கேன்.
நல்லா கலந்து விட்டுப்போம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கல்கண்டு சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சாதம். கல்கண்டு சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் நம்ம அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வச்சோம்னா நல்லா குழஞ்சி வரும். 3/4 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். நம்ம இதில் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கோங்க. கப்ஸ் வந்து வாட்டரு, 1 கப்பு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கலந்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். தேங்காய் சாதம் தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, தேங்காவை சேர்த்துடலாம். கருவேப்பிலை, தேவையான சால்ட்டு. ரைஸில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ரைஸை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கல்கண்டு பொங்கலுக்கு ரைஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதிலே நம்ம கல்கண்டு சேர்க்கலாம், இல்லைனா தனியாக வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு வந்து கல்கண்டு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரையிடும். கரைஞ்ச உடனே நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். மில்கில் கொஞ்சம் சாஃப்ரானும் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். கரைச்ச கல்கண்டை இதில் சேர்த்துருவோம். 1-2 இருந்தால் கூட அதில் கரைஞ்சிரும். நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் வச்சு கிளந்துருவோம். ஒரு 1/2 கப்பு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தளன்னு இருக்கும். முந்திரியை ஃப்ரை பண்ணிடலாம். கீயோடு அப்படியே சேர்த்துடலாம். இப்போது ஏலக்காய் சேர்த்துருவோம். ஏலக்காய் சேர்த்துடலாம். பச்சை கற்பூரமும் சாஃப்ரானும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மில்கில் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பராக அருமையாக கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். புளியோதரை, லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ரவா பொங்கல், அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு சாதம், கல்கண்டு பொங்கல் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து தேங்காய் சாதம், அப்புறம் வந்து கர்ட் ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு இன்றைக்கே படைச்சிருவோம். நாளைக்கு ஏதாவது செஞ்சு படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பரிமாறியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கல்கண்டு பொங்கல், அப்புறம் வந்து லெமன் ரைஸு, அப்புறம் புளியோதரை, ரவா பொங்கல், கர்ட் ரைஸு, அப்புறம் வந்து தேங்காய் சாதம். சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இதை வச்சு படைச்சிடலாம். நாளைக்கு ஏதாவது செய்வோம்.